Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா jigs and fixtures. So இந்த வீடியோல jigனா என்ன, fixturesனா என்ன அப்படின்றத பத்தியும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பத்தியும் jigs and fixturesல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தியும் அதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. So first வந்து jigs அப்படினாக்கா jigs are used in drilling, reaming, counter boring, tapping and other one-dimensional machining operations are applied as a guide for tool or templates. So jig அப்படினாக்கா நம்ம ஒரு ஆபரேஷன் பண்றதுக்காக நம்ம அந்த டூலை ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் இந்த jigs. இந்த jigs வந்து நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினாக்கா drilling, reaming, counter boring, tapping and other one-dimensional machining operation பண்றதுக்கு நம்ம அந்த ஒர்க் பீஸை ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதா வந்து jigs அப்படின்னு சொல்றோம். இது எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா helps to guide a drill bit through the surface of workpiece to ensure and correct the position and angle. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்ல வந்து நம்ம ஒரு 3 பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ரில் போடுறோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரில் போடும்போது எல்லாத்தையுமே வந்து டைமென்ஷன் மெஷர் பண்ணி பாயிண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ரில் போடுவோம். ஸோ இதுவே நம்ம கண்டினியூஸா வந்து ஒரு 500 ப்ராடக்ட்ஸ் ஒரு 1000 பிளேட்ல வந்து அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு சாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அச்சுல வந்து ஹோல்ட் பண்ணி ட்ரில் பண்ணி வச்சுட்டு கரெக்டா மெஷர் பண்ணி ட்ரில் போட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து வர பிளேட் எல்லாம் வந்து அந்த பிளேட்டை வந்து மேல எடுத்து வச்சு அதுல எந்தெந்த இடத்துல ஹோல்ட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஆபரேஷன் வந்து ஈஸியா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த ஜிக்ஸ். தமிழ்ல பார்த்தோம்னாக்கா ஜிக் துளையிடுதல், ரீமிங், கவுண்டர் போரிங், டேப்பிங் மற்றும் ஒரு பரிமாண இயந்திர செயல்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. கருவிகள் அல்லது டெம்ப்ளேட்டுகளுக்கான வழிகாட்டிகளாக பயன்படுத்தப்படுகிறது. சரியான நிலைப்பாடு மற்றும் கோணத்தை உறுதி செய்வதற்காக உதவுது. ஸோ இப்போ நம்ம வந்து n நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுல நம்ம ஒரு நம்பரை மட்டும் நம்ம வந்து ரெஃபரன்ஸா வச்சு நமக்கு டெம்ப்ளேட் கிரியேட் பண்றது தான் வந்து இந்த jigs. ஸோ இதுல பார்த்தோம்னாக்கா jigs are used for one dimensional measuring operation as a guide for tools or templates. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா ட்ரில்லிங், ரீமிங், கவுண்டர் போரிங், டேப்பிங், ஒன் டைமென்ஷனல் மெஷரிங் ஆபரேஷன்ஸ். ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தோம்னாக்கா இதுல நம்ம இந்த ஒயிட் கலர்ல கொடுத்தது தான் வந்து ஒர்க் பீஸ். இது மேல ஃபுல்லா கவர் பண்ணிருக்கிறதா வந்து ஜிக். இதுல இந்த இடத்துல மட்டும் நமக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. எதுக்குனாக்கா இந்த இடத்துல வந்து ட்ரில் போடணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸ்லுமே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஜிக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கீழே இருக்கிற டயக்ராம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வந்து ட்ரில் போடணும் அப்படின்றப்போ நம்ம ஒரு ஆங்கிளா வந்து எடுத்து மெஷர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால நமக்கு அதுக்கான ஒரு ஃபார்மேட் இது மேல இருக்கிறது தான் வந்து ஜிக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதுல மேல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ட்ரில் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா ஒரு ட்ரில்ல இருந்து இன்னொரு ட்ரில்லுக்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஸ்பெசிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு லென்த்துக்கு வந்து இங்க வந்து ஒரு ஸ்டாப்பர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அந்த ஆங்கிள் எடுத்து அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா கரெக்டான அந்த டைமென்ஷன்ல வந்து இது வந்து சீட் ஆகும். ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு ட்ரில் போடுற இடத்துல நம்ம வந்து ட்ரில்லிங் ஆபரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம கரெக்டான டைமென்ஷன்ல வந்து கிடைச்சிரும். ஸோ இதான் வந்து ஜிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராம்ல நமக்கு அழகா பிளாக் டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்கா வந்து பிளாஸ்டிக் பார்ட்டு. ஸோ இதுல வந்து ட்ரில் பண்ண போறோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதான் வந்து ஜிக்கு. ஸோ நம்ம கரெக்டா இந்த இடத்துல மட்டும் ஓப்பனிங் இருக்கிறதால அந்த இடத்துல நம்ம அந்த பார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரில்லிங் பண்றதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதான் வந்து ஜிக்ஸினுடைய மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் யூசஸ். டைப்ஸ் ஆஃப் ஜிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா டெம்ப்ளேட் ஜிக். இது வந்து சிம்பிள் ஃபிளாட் பிளேட்ஸ் வித் ட்ரில் புஷிங் யூஸ்ட் ஃபார் ட்ரில்லிங். இது வந்து ஃபிளாட் பிளேட்ல நம்ம வந்து யூஸ் பண்றதா வந்து சிம்பிள் ஜிக். பிளேட் ஜிக்னாக்கா கன்சிஸ்ட் ஆஃப் பிளேட் கண்டெய்னிங் ட்ரில், புஷிங் அண்ட் கிளாம்பிங் மெக்கானிசம். சேனல் ஜிக்கு, லீஃப் ஜிக்கு, இண்டெக்ஸிங் ஜிக்கு, போரிங் ஜிக்கு அண்ட் வெல்டிங் ஜிக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆபரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜிக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன ஆபரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போறோமோ அதுக்கு எந்த டைப் ஆஃப் ஜிக் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இதனுடைய யூசேஜ் வந்து அமையுது. சேனல் ஜிக் அப்படின்னாக்கா the part in a channel to provide more stability and precision. Leaf jignaaka highest leaf that holds a drilling, bushing and can be swung open for easy loading, unboxing workpiece. Indexing jig அப்படின்னாக்கா used to perform operations at equal intervals around a workpiece in machining operation required uniform spacing such as gear cutting.
ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது அதில் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அதில் வந்து யூனிஃபார்ம் இன்டர்வல்ல நமக்கு அந்த இது வந்து வேணும், பேட்டர்ன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இண்டெக்ஸிங் ஜிக் வந்து யூஸ் பண்ணலாம். போரிங் ஜிக் அப்படின்றது டு கைட் அ போரிங் டூல் ஃபார் அக்யூரேட் ஹோல் என்லார்ஜ்மெண்ட் ஆர் ஃபினிஷிங். ஸோ போரிங் அப்படின்றது வந்து ட்ரில்லிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஹோலை என்லார்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து இந்த போரிங் அப்படின்ற ப்ராசஸ். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வந்து ஜிக் வந்து போரிங் ஜிக். வெல்டிங் ஜிக் அப்படின்றது வந்து டு ஹோல்டு காம்பனன்ட் இன் பிளேஸ் டியூரிங் வெல்டிங் டு ensure precise alignment and maintain structural integrity. வெல்டிங் ஜிக் அப்படின்றது வந்து 2-3 சைல்டு பார்ட்டை ஒன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து வெல்ட் அடிக்கிறதுக்கு போகுது. நம்ம அதுல வந்து ஜிக்ஸ் கிரியேட் பண்ணி அந்தந்த பார்ட் கரெக்டா நம்ம அசம்பிள் பண்ணும்போது நம்ம வெல்ட் அடிக்கும் போது அதுல வந்து மிஸ் அலைன்மெண்ட் ஆகாம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த வெல்டிங் ஜிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்சர்ஸ். ஃபிக்சர்ஸ் அப்படின்னாக்கா எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா a device fixed to workpiece of a machine and locate the work in an exact position relative to cutting tool. So fixtures hold the workpiece securely in a specific position or orientation during the machining assembly. So jigs அப்படின்றது வந்து ஒரு ஆபரேஷனை பர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் ஜிக்ஸ். ஃபிக்சர்ஸ் அப்படின்றதுமே வந்து சேம் பர்பஸ் தான். பட் இதுல வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஒர்க் பீஸ் நம்ம ஃபினிஷிங் ஆன ஒர்க் பீஸை அடுத்த லெவல் ப்ராசஸ் நம்ம பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம ஃபினிஷிங் ஆனது வந்து நம்ம வந்து செக்யூரா ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதா இந்த ஃபிக்சர்ஸ். ஸோ ஒரு இயந்திரத்தின் வேலை செய்யும் இடத்தில் பொருத்தப்பட்ட சாதனம் வெட்டும் கருணத்துடைய வேலை சரியான நிலையை நிலைநிறுத்துகிறது. எந்திரம் அல்லது அசம்பிளி செய்யும் பொழுது பொருத்துதல் வேலை பகுதியை ஒரு குறிப்பிட்ட நிலை அல்லது நோக்கு நிலையில் பாதுகாக்க வைக்கிறது. ஸோ இதை நம்ம வந்து அசம்பிள் பண்றதுக்கோ இல்ல அதுக்கு அடுத்த ஏதாவது ப்ராசஸ் பண்றதுக்கோ நம்ம அதுக்கு முன்னாடி பண்ண ஆப்ரேஷனை நம்ம எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாம அதை ஹோல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஃபிக்சர்ஸ். So இந்த டயகிராம்ல பார்த்தோம்னாக்கா ஃபிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. Hold the workpiece securely in a specific position or orientation during machining or assembly. So machining பண்ணும்போதோ அசம்பிளி ப்ராசஸ் டைம்லயோ நம்ம அந்த ஒர்க் பீஸை செக்யூரா நம்ம ஹோல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஃபிக்சர்ஸ். ஸோ இதுல பார்த்தா ஒர்க் பீஸ் கொடுத்துருக்கு. ஸோ சைட்ல கொடுத்துருக்கறது தான் வந்து ஃபிக்சர்ஸ். இதை நம்ம ஹோல்ட் பண்ணி அடுத்த லெவல் ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம வந்து கேரி பண்றது. ஸோ இதுல என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தோம்னாக்கா மில்லிங், டர்னிங், பிளானிங், slotting, grinding, multi-dimensional machining process, automotive vehicle assembly and optical laser scanning inspection system. So இந்த ஆபரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம அந்த ஒர்க் பீஸை ஹோல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதா அந்த ஃபிக்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபிக்சர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒர்க் பீஸை ஃபுல்லா வந்து செக்யூரா இந்த இடத்துல கவர் பண்ணிடும். மேல வந்து டூல் இருக்கு. மில்லிங் பண்ணணும் அப்படின்னாக்கா கரெக்டா இந்த மேல இருக்கிற போர்ஷனை மட்டும் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி மில்லிங் ஆபரேஷன் கேரி அவுட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்சர்ஸ் யூஸ் பண்றதால இதனுடைய மேல மட்டும்தான் ஓப்பனிங் இருக்கும், அந்த இடத்துல மட்டும் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சைட்ல கீழே எல்லாம் ஏதாவது ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது எந்த விதத்துலயும் நமக்கு வந்து டேமேஜ் ஆகாம செக்யூரா பாதுகாக்கிறது தான் இந்த ஃபிக்சர்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபிக்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாக்கா மில்லிங் ஃபிக்சர்ஸ், யூனிவர்சல் மில்லிங் ஃபிக்சர்ஸ், மாடுலர் ஃபிக்சர்ஸ், டர்னிங் ஃபிக்சர்ஸ், கிரைண்டிங் ஃபிக்சர்ஸ், போரிங் ஃபிக்சர்ஸ், வெல்டிங் ஃபிக்சர்ஸ், அசம்பிளி ஃபிக்சர்ஸ், இன்ஸ்பெக்ஷன் ஃபிக்சர்ஸ் அண்ட் மாடுலர் ஃபிக்சர்ஸ். ஸோ ஃபிக்சர்ஸ் அப்படின்னு எடுத்துனாக்கா இவ்வளோ டைப் இருக்கு. ஸோ நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபிக்சர்ஸை தான் வந்து இவங்க வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபிக்சர்ஸா கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. மில்லிங் ஃபிக்சர்னாக்கா டிசைன் டு ஹோல்ட் ஒர்க் பீஸ் ஆன் மில்லிங் மிஷின். ஸோ மில்லிங் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபிக்சர்ஸ் தான் மில்லிங் ஃபிக்சர்ஸ். ஸோ யூனிவர்சல் மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்னாக்கா அட்ஜஸ்டபிள் ஃபிக்சர்ஸ் அகாமடேட் ஒர்க் பீஸ் ஷேப் அண்ட் சைஸ். ஸோ நம்ம ஒர்க் பீஸ் உடைய ஷேப் அண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதான் யூனிவர்சல் மில்லிங் ஃபிக்சர்ஸ். ஸோ அதே மாதிரி மாடுலர் டர்னிங் ஆபரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது டர்னிங், கிரைண்டிங் யூஸ் பண்றது கிரைண்டிங் ஃபிக்சர்ஸ், போரிங் யூஸ் பண்றது போரிங் ஃபிக்சர்ஸ், வெல்டிங்க்கு யூஸ் பண்றது, அசம்பிளிக்கு யூஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபிக்சர்ஸ் எல்லாமே அந்த ஃபிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணுவோம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் ஃபிக்சர்ஸ் அப்படின்றது வந்து குவாலிட்டியில வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆபரேஷன் வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆபரேஷனும் கரெக்டா வந்திருக்கா, அதனுடைய ஸ்பெசிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்றதை நம்ம செக் பண்றதுக்கு யூஸ் பண்றதா இன்ஸ்பெக்ஷன் ஃபிக்சர்ஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்னுடைய ஷேப் அண்ட் டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேமா இருக்கும். ஸோ இதை இன்ஸ்பெக்ஷன் பிக்சர்ஸ்ல நம்ம அந்த ப்ராடக்ட்டை வச்சு எந்தெந்த இடத்துல நமக்கு த்ரெட் இருக்கு, ஹோல் இருக்கு அப்படின்றத ஒரு இடத்துலயுமே நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனுடைய கேஜஸ் நம்ம போடுறது மூலயமா அதனுடைய டைமென்ஷன் ஸ்பெசிபிகேஷன்ஸ் கரெக்டா இருக்கான்னு நம்ம என்ஷூர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுல மாடுலர் பிக்சர்ஸ் அப்படின்றது கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃபரிங் ஹை ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ரீயூசபிலிட்டி. ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ். ஸோ ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ்க்கு உள்ள டிஃபரன்சியேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா வேரியஸ் கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஜிக்ஸ், இது வந்து பிக்சர்ஸ்.
ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கைடு த மெஷினிங் டூல் டியூரிங் த ஆப்ரேஷன். ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஹோல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதா இந்த ஜிக்ஸ். ஃபிக்சர்ஸ் அப்படின்றது வந்து ஹோல்ட் அண்ட் செக்யூர் த ஒர்க் பீஸ் டியூரிங் த மெஷினிங் பண்ணும்போது ஹோல்ட் பண்றதுக்கும் அதை செக்யூர் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றதா ஃபிக்சர்ஸ். ப்ராடக்ட் மெட்டீரியல் வந்து ensure the tool follows a precise path. இதுல வந்து no focuses on securing the work piece. ஸோ ஜிக் அப்படின்றது வந்து டூல் பார்த்து தான் வந்து மெயினா வந்து கன்சிஸ்ட் பண்ணிருப்பாங்க. பிக்சர்ஸ் அப்படின்றது வந்து ஒர்க் பீஸை செக்யூர் பண்ற அளவுக்கு வந்து மெட்டீரியல் வந்து அதை வந்து டிசைன் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒர்க் பீஸ் ஹோல்டிங் அப்படின்றது வந்து பொசிஷனிங் த ஒர்க் பீஸ் பட் நாட் இட்ஸ் பிரைமரி ஃபங்க்ஷன். ஸோ அதை வந்து ஒர்க் பீஸை பொசிஷனிங் பண்றதா இதனுடைய மெயின் அல்டிமேட் தீமா இருக்கும். ஸோ பிக்சர்ஸ் அப்படின்றது வந்து பிரைமர்லி டிசைன் டு செக்யூர் அண்ட் ஸ்டெபிலைஸ் த ஒர்க் பீஸ். ஒர்க் பீஸை எப்படி வந்து சேஃப் அண்ட் செக்யூரா ஹோல்ட் பண்றது அப்படின்றதா வந்து இதனுடைய மெயின் டிசைனா இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றப்போ ட்ரில்லிங், ரீமிங், டேப்பிங் அண்ட் அதர் கைடட் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஜிக் யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். பிக்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மில்லிங், டர்னிங், கிரைண்டிங் அண்ட் அதர் ஸ்டெபிலைசேஷன் டாஸ்க். ஸோ இதான் வந்து இதனுடைய அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து டிசைன் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜிக்கு வந்து ஆஃபன் மோர் காம்ப்ளெக்ஸ் டியூ டு டூல் கைட் காம்பனன்ட்ஸ். ஸோ டூல் கைடை அதை பொறுத்து நம்ம இதை டிசைன் பண்றதால இது கொஞ்சம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஏன்னா அது நம்ம வந்து டைமென்ஷன்லாம் மெஷர் பண்ணி கரெக்டாக அந்த இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ரொடக்ஷனுமே வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும் அப்படின்றதால இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. பிக்சர்ஸ் அப்படின்றது வந்து ஜெனரலி சிம்பிள், ஃபோக்கஸ்ட் ஆன் கிளாம்பிங் அண்ட் சப்போர்ட். பிக்சர்ஸ் அப்படின்றது வந்து அந்த ஒர்க் பீஸ், அதாவது அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஹோல்ட் பண்றது, சப்போர்ட் பண்றதை பேஸ் பண்ணி தான் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னாக்கா லெஸ் ஃபிளெக்சிபிலிட்டி யூஸ்வலி டிசைன் ஃபார் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ இது பிக்சர்ஸ்னாக்கா மோர் ஃபிளெக்சிபிலிட்டி கேன் அடாப்ட் டு வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் சைஸ். ஸோ பிக்சர்ஸ் அப்படின்றது வந்து வேரியஸ் ஷேப் அண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஜிக்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பெஷலா ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம்னா அதுக்கான ஸ்பெசிபிக் ஜிக்கா மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மட்டும் தான் நம்ம அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரில், புஷ்ஷிங்ஸ், லொகேட்டர்ஸ் அண்ட் கிளாம்ப்ஸ் இதெல்லாம் இருக்கும். பிக்சர்ஸ்ல பார்த்தோம்னாக்கா கிளாம்ப்ஸ், ஸ்க்ரூஸ் அண்ட் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ செட்டப் டைம் அப்படின்னாக்கா டிபிக்கல்லி லாங்கர் டியூ டு ப்ரிசைஸ் அலைன்மெண்ட் ரெக்வயர்மெண்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து பேட்டர்னா வச்சு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போறதால அதை அலைன் பண்றது, அதை செட் பண்றதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இட் இஸ் டூ ப்ரிசைஸ். பிக்சர்ஸ் அப்படின்றதுனாக்கா ஜெனரலி ஷார்ட்டர், ஃபோக்கஸ்ட் ஆன் செக்யூரிங் த ஒர்க் பீஸ். காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னாக்கா ஹையர் ஜிக்கு வந்து ஹையர் டியூ டு ஸ்பெஷல் டிசைன் அண்ட் ப்ரிசைஸ் காம்பனன்ட். ஸோ இதை நம்ம வந்து பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆப்ரேஷனுக்கு மட்டும் நம்ம இதை வந்து கிரியேட் பண்றதால அதனுடைய காஸ்ட்டுமே வந்து ரொம்ப ஹையா இருக்கும். பிக்சரை பொறுத்த அளவுக்கு டியூ டு சிம்பிளர் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த அளவுக்கு இது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப லோவரா இருக்கும். யூஸ் இன் ஆட்டோமேஷன் அப்படின்றதுனாக்கா லெஸ் காமன் ஆஸ் தே ஆர் ஸ்பெசிபிக் டு சர்டைன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஜிக் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஸ்பெசிபிக் ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே வந்து காமனா யூஸ் பண்ண முடியாது. பிக்சர்ஸ் அப்படின்னாக்கா இது வந்து காமனானது, இன்டெகிரல் இன் ஆட்டோமேட்டட் அண்ட் சிஎன்சி ப்ராசஸ். ஸோ இதான் வந்து பேசிக்கா ஜிக்ஸுக்கும் பிக்சர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இன்க்ரீஸ்டு அக்யூரசி, என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, ரெடியூஸ்ட் எரர்ஸ், இம்ப்ரூவ் குவாலிட்டி கண்ட்ரோல், ஸ்ட்ரீம்லைன்டு ப்ரொடக்ஷன். ஸோ ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் யூஸ் பண்றதால அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ஷூர் precise placement of features and consist machining. Enhanced production efficiency அப்படின்னாக்கா jigs and pictures reduce setup time and improve production speed. ஸோ jigs and pictures யூஸ் பண்றதால நம்ம அந்த ஆப்ஜெக்டை வந்து தனியா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் எடுத்து தனித்தனியா நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு மேனுவலா ஆகக்கூடிய டைமை விட jigs and pictures யூஸ் பண்ணோம்னா நம்ம பேட்டர்ன்ல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆப்ரேஷன் வந்து கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம். ரெடியூஸ்ட் எரர்ஸ்னாக்கா மினிமைஸ் ஹியூமன் எரர்ஸ் இன் பொசிஷனிங் அலைன்மெண்ட். பொசிஷனிங் அலைன்மெண்டால வரக்கூடிய ஹியூமன் எரர் வந்து இங்க வந்து மினிமைஸ் ஆகுது. இம்ப்ரூவ் குவாலிட்டி கண்ட்ரோல், கன்சிஸ்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் அட்ஹரன்ஸ் டு டாலரன்ஸ் லீட் டு ஹையர் குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ நம்ம பேட்டர்ன் வச்சு அது மூலமா நம்ம ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்றதால குவாலிட்டியுமே வந்து இம்ப்ரூவ் ஆகி இருக்கும். ஸ்ட்ரீம்லைன் ப்ரொடக்ஷன் அப்படின்றப்போ ஃபெசிலிட்டேட் மாஸ் ப்ரொடக்ஷன், எலிமினேட் இண்டிவிஜுவல் செட்டப் ஃபார் ஈச் பார்ட். ஸோ நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம ஒரு ப்ராடக்ட்ஸ்க்காக நம்ம வந்து இண்டிவிஜுவலா வந்து செட்டப் பண்ற டைமை வந்து இது வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணும். ஸோ இதான் ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் யூஸ் பண்றதால ஏற்படக்கூடிய அட்வான்டேஜஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.